ராமநாதபுரம் மாவட்டத்தில் 176 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 134 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 150 புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசு வன்மத்தோடு செயல்படுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் சாடல். தமிழ்நாட்டிற்கு உரிய நிதியை எப்போதும் வழங்குவதில்லை என்றும் சாடல். தேர்தல் வருவதால் அரசியல் ஆதாயம் தேடவே கரூருக்கு பாஜக எம்பிக்கள் குழுவை அனுப்பியது. கும்பமேளா, மணிப்பூர் சம்பவங்களுக்கு விசாரணை குழுவை அனுப்பாதது ஏன் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. பாஜகவிற்கு ஆள் சேர்க்கும் பணியை எடப்பாடி பழனிசாமி செய்து வருவதாக முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பாஜகவிடம் தலையாட்டி பொம்மையாக அதிமுக இருப்பதாகவும் விமர்சனம். கரூரில் விஜயின் பரப்புரையில் 41 பேர் பலியான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா? தாவேகா சார்பில் தொடரப்பட்ட வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணை. கரூர் பெருந்துயரம் தொடர்பான பொதுநல மனுக்கள் இன்று விசாரணைக்கு வருகிறது. தாவேகாவிற்கு தடை கோரிய வழக்கும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. கரூர் பெருந்துயர விவகாரத்தில் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கும் தாவேகா மூத்த நிர்வாகிகள் முன்ஜாமீன் கோரி புஸ்தி ஆனந்த் மற்றும் சேட் நிர்மல்குமார் தாக்கல் செய்த மனுக்கள் இன்று விசாரணை. சென்னையில் ஆளுநர் மாளிகை, முதல்வர் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் மிரட்டல் போலி என்பது அம்பலம். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நடிகை த்ரிஷாவின் இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். பாஜக தலைமை அலுவலகம், நடிகர் SP சேகர் இல்லத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. காவல் நிலைய விசாரணையில் காயமடைந்தவர்கள் பட்டியலில் நெல்லை முதலிடம். 2 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்டோருக்கு கை, கால்கள் உடைந்தது தகவல் அறியும் உரிமைச் சட்டம் மூலம் அம்பலம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கம் 10,840 ரூபாய்க்கும், 1 சவரன் 86,720 ரூபாய்க்கும் விற்பனை. வெள்ளியின் விலை கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 1 கிராம் 161 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,61,000 ரூபாயாக வர்த்தகம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சோஸ்திரம் பாடுவதில் மீண்டும் மோதல். அதிகாரிகளுடன் வடகிளை, தென்கிளை பிரிவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சி உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு நாளை கனமழை எச்சரிக்கை. சங்கரன்கோவில் அருகே காகித அட்டை தயாரிக்கும் நிறுவன தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற வேன் கவிழ்ந்து விபத்து. 10 பேர் காயங்களுடன் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. கோவை வெள்ளியங்கிரியில் உணவு கோவில் வளாகத்திற்குள் புகுந்த யானையால் பரபரப்பு.
உயிரை காத்துக்கொள்ள அலறியடித்து ஓடிய பக்தர்கள். கர்நாடக மாநிலம் மைசூரில் தசரா விழா கோலாகலம். வீரர்களின் சாகச நிகழ்ச்சிகளை வியப்புடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். மைசூர் தசரா விழாவில் 3000 ட்ரோன்களை கொண்டு வானில் பிரம்மாண்ட வேடிக்கை. உள்நாட்டிலேயே தயாரான ட்ரோன்களின் காட்சியை கண்டு ரசித்த பொதுமக்கள். ನಿಧಾನಕ್ಕೆ ಬಾಯಿ ಓಪನ್ ಮಾಡ್ತಾ ಇತ್ತು ನೋಡಿ, ಮೂವ್ಮೆಂಟ್ ಎಲ್ಲ ಆಯ್ತು ಡ್ರೋನ್ಸ್. இந்தியா மீது அதிக வரி விதிக்கும் டிரம்பின் நடவடிக்கை தோல்வியே தழுவும் என ரஷ்ய அதிபர் புட்டின் கருத்து. இந்திய பிரதமர் மோடி மிகவும் புத்திசாலி, தேச நலனுக்கு முன்னுரிமை அளிப்பவர் என்றும் புகழாரம்.